Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மருதாணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. மருதாணி வச்சா நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கி அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை சேர்த்து நம்ம வந்து மருதாணியை நல்லா திக்காக பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸும் கூட இதில் இருக்குது. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மருதாணி சூப்பரான ஒரு விஷயம். இது வந்து இயற்கையிலே கிடைக்கிற ஒரு பொருள் தான். இப்போ இது வந்து நமக்கு அழகுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது. அதோட லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்லாம் இதை சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து அடிக்கடி வச்சுட்டு வர்றதுனால நமக்கு லக்ஷ்மி கடாட்சியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மருதாணியை பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து உங்களுக்கு கையிலலாம் நகத்துக்கு இடையிலலாம் வந்து அழுக்கு சேராமல் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மருதாணி வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலெல்லாம் வருது இல்லையா, வெடிப்பு வருது இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த மருதாணி நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வெடிப்பெல்லாம் வந்து காணாமல் போயிடுங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும்போது சொறி சிரங்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த மருதாணி வந்து அதோட யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு கூட இது வந்து நல்ல இதாக இருக்கும். அதோட நம்ம ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கிரே ஹேர்லாம் வந்து பிளாக் ஆகிறதுக்கும் இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்மளோட டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம மருதாணி நல்லா திக்காக பிடிக்கிறதுக்கு ரெண்டு பொருள், புளியும் கொட்டாப்பாக்கும் மட்டும்தாங்க. இந்த ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது மருதாணி வந்து சூப்பராக நல்ல டார்க்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொட்டாப்பாக்கை வந்து முதல்ல வந்து நம்ம இடிச்சிக்கலாம் கொஞ்சம் உரலில் போட்டு. ஏன்னா அது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கும்போது பிளேடு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து அதை நல்லா உரலில் போட்டு இடிச்சிக்கலாங்க. சும்மா 1-2 தட்டிக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சும்மா 1-2 குறப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஐப்பசி கார்த்திகளெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக பிடிக்கும். அதோட நீங்கள் இந்த 2 பொருளையும் சேர்த்திங்கன்னா அதை விட நல்லா டார்க்காக பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா நான் இடிச்சிட்டேன் பாருங்கள். இடிச்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். மருதாணி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. மருதாணியை வந்து லேடிஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, யாருனாலும் வைக்கலாம். நமக்கு வந்து ஹெல்த்து வந்து உடம்புல இருக்க சூட்டெல்லாம் குறையணும், நமக்கு வெடிப்பெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் வைக்கலாம். ஜென்ஸும் கூட வைக்கலாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான் இது. இப்போ இதிலே நம்ம மருதாணியோட இடித்து வச்ச பாக்கையும் புளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம மருதாணி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள். அரைச்சது பாருங்கள் எப்படி சூப்பராக கையில் பாருங்கள். நான் அரைச்சதுக்கே நமக்கு கையில் வந்து எவ்வளோ டார்க்காக ஒட்டியிருக்கு பாருங்கள். இதே நம்ம காலில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணியை அடிக்கடி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.